Hey guys, hey guys, hey guys, Hey guys. hey guys. Hey guys, welcome back to New Tech Tamil. ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஃபீனிக்ஸ் வாய்ஸ்லேருந்து ஃபோனுக்கு வந்து ஃபைல் எப்படி ஷேர் பண்ணுறது, ஃபோன்லேருந்து வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸ்க்கு வந்து எப்படி ஃபைல் வந்து ஷேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதிக நண்பர்கள் வந்து நம்மளோட சேனலில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், பட் என்னோடய ஃபோன்லேருந்து எப்படி ப்ரோ எனக்கு வந்து என்னோடய லேப்டாப் ஃபீனிக்ஸ் வாய்ஸ்க்கு வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதிக நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு பேசிக் கூட தெரியல. ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்காக நான் வீடியோ தனியாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒருத்தர் 2 பேர் கேட்கல, ஸோ பல பேர் வந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக. ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் எப்படி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட யூஎஸ்பி கேபிள் நீங்கள் சார்ஜ் போடுவீங்க இல்லையா உங்களோட ஃபோனுக்கு, ஸோ அந்த ஒரு யூஎஸ்பி கேபிள் இருந்தாலே போதும். நீங்கள் சுலபமாக வந்து உங்கள் ஃபோன்லேருந்து எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும், எந்த ஒரு இமேஜ், எந்த ஒரு மூவிஸ், எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலுமே வந்து உங்கள் ஃபோன்லேருந்து அப்படி வந்து உங்கள் ஃபீனிக்ஸ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும். அதே போல் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸ்லேருந்து ஃபோனுக்கு மாற்ற முடியும். இது லேப்டாப் நார்மலாக விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக உள்ளே போய்ட்டு காப்பி டு பேஸ்ட் கொடுத்தா வந்துடும். ஸோ இதில் வந்து பண்ண தெரியல சில நண்பர்களுக்கு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஸோ வரவால் வந்து யூஎஸ்பி கேபிள் வந்து உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்கள் லேப்டாப்லேயும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கனெக்ட் பண்ணிட்ட பிறகு உங்கள் ஃபோனில் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. மாட்டும் போது இன்செர்ட் பண்ணும்போது கேட்கும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிவிட்டு, ஸோ அதை வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அலோவ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் சொல்லிவிட்டு மேலே வந்து ஒரு ஆப்ஷன் நடக்கும். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் பாரில் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் காமிச்சிட்டு இருக்கும். ஸோ அதை இது வந்து டேப் டு வியூ ஃபைல்ஸ்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து இதில் வந்து வியூ ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டவுன்லோட்ஸில் போய் அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி கொண்டு போய் நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். அதாவது ஃபீனிக்ஸ் வாய்ஸில் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். அதே போல் ஃபீனிக்ஸ் வாய்ஸில் உள்ள வீடியோஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து காப்பி பண்ணி கொண்டு வந்து நம்மளோட ஃபோனில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து நான் இங்கேருந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து நான் வந்து இப்படியே வந்து காப்பி பண்ணி, ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை அப்படியே வந்து நம்ம ஃபீனிக்ஸ் வாய்ஸ்க்கு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், செலக்ட் ஆகிடும். மவுஸ் வச்சு நான் கிளிக் பண்ணிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்போ செலக்ட் ஆகிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி இல்லாட்டி மூவ்னு கேட்கும். ஸோ இந்த காப்பியை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து காப்பி கொடுத்தேன். ஸோ இது காப்பி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டவுன்லோட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டவுன்லோட்ஸ்லேயே கொண்டு போய் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஃபோல்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹெச்பி லேப்டாப் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து என்னோட இன்டர்னல், அதாவது என்னோட நேம் ஹெச்பின்னு சொல்லிட்டு இருக்கிறது. உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து டிசிஎம் டவுன்லோட்ஸில் இது மாதிரி எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டவுன்லோடில் கொண்டு போயிட்டு இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபோட்டோவை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து அந்த டவுன்லோடு ஃபைலில் வந்து பேஸ்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம டவுன்லோட்ஸ் வந்து கிளிக் பண்ணுற பாருங்க. நான் காப்பி பண்ணது இல்லையா ஹேவ் டு டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு ஃபைல் வந்து நம்மளோட இன்டர்னலுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்துட்டு. ஸோ இதே போல் தான் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வந்து டவுன்லோட் பண்ணுறதா இருக்கும். ஓபிபி ஃபைல் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட லேப்டாப்புக்கு வந்து ஷேர் பண்ணுறது வந்து இதே ஒரு மெத்தடில் தான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு ஃபோட்டோ தான் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோவில் வந்து எப்படி வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்பவே சுலபமாக வந்து ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் உங்கள் ஃபோன்லேருந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸுக்கு, அதே போல் ஃபீனிக்ஸ் வாய்ஸ்லேருந்து ஃபோனுக்கு. ஸோ இதே ஒரு மெத்தட் தான். ஸோ நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் அதிக பேர் வந்து எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி வந்து ஷேர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் சில பேருக்கு வந்து பண்ண தெரியலை. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நம்மளோட சேனலில் ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி 7 போட்டுருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக. ஸோ ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
இருக்கும். ஸோ ஃபீனிக்ஸ் OS எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, ஃப்ரீ ஃபயர் எப்படி உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது, ஃப்ரீ ஃபயரில் வந்து பிளாக் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி வந்து சேனலில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதனால் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபீனிக்ஸ் OSல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக போட்டிருப்போம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் போடாமல் இருந்ததே இல்லை. ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்மளோட சேனலில் சொல்யூஷன் வீடியோ இருக்குது. ஸோ பார்க்கல அப்படின்னா பார்த்துடுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ செஞ்சுக்கலாம். நன்றி.